திரு உதயநிதி அவர்கள் கொசுவை அழிப்பது போல், மலேரியாவை அழிப்பது போல், டெங்குவை அழிப்பது போல் சனாதனத்தையும் அழித்துவிட்டு தான் அடுத்த வேலை என்று சொன்னார். கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேல் பொய்யையே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழிலே அழகான ஒரு மொழி உண்டு. பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலும்மே மெய்போலும்மே, மெய்யுடை ஒருவன் சொல்லமாட்டாமையால் பொய் போலும்மே பொய் போலும்மே. திரும்ப திரும்ப வசீகரமான வார்த்தைகளை வைத்துக்கொண்டு இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமைக்கே ஊறு விளைவித்த ஒரு கூட்டம் உண்டென்றால் அதுதான் இந்த திராவிட மாடல் கூட்டம். நண்பர்களே, ஒன்றை இரண்டாக பிரிப்பதில் எந்த பெருமையும் இல்லை. இரண்டை ஒன்றாக இணைப்பதிலேதான் மனித வாழ்வின் உன்னதம் இருக்கிறது. நீங்கள் ஒரு பூவை காலையில் வைகறை பொழுதில் பனிபடர்ந்த சூழலில் மலர்ந்திருக்கிற நிலையில் அதை நீங்கள் பார்க்கிற பொழுது அது எவ்வளவு வசீகரமாகவும் அழகாகவும் இருக்கிறது. ஆனால் அந்த பூவை எடுத்து இதுதான் காம்பு, இதுதான் இதழ், இதுதான் மகரந்த கேசரம் என்று தனித்தனியாக நீங்கள் பிரித்து பார்க்கிற தருணத்திலேயே அதனுடைய உயிர்ப்பு தன்மையை அது இழந்துவிடும். ஒரு சமூகமும் அப்படித்தான். குறிப்பிட்ட ஒரு சாதியை சார்ந்தவர்களை ஒதுக்குவது, புறக்கணிப்பது, வெறுப்பது, பகைப்பது என்று புறப்பட்டு விட்டால் அந்த நிலைக்கு உள்ளாகக்கூடிய மனம் உள்ளவர்களை மனிதர்கள் என்றே நான் கருதவில்லை. மனிதன் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? மண் பிளஸ் இதன் இணைத்தால் மனிதன். சக மனிதர்களுக்கு இதமாக நடந்து கொள்ளக்கூடிய இதயம் உனக்கு இருந்தால்தான் நீ மனிதன். சக மனிதர்களுக்கு இதமாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாதியை, ஒரு குறிப்பிட்ட சமூகம் என்று நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் பிராமணர்கள் என்பவர்கள் ஒரு சமூகம் அல்ல. பிராமணர்கள் ஒரு சமூகத்தின் தவிர்க்க முடியாத ஒரு அங்கம். நீங்கள் ஒரு அங்கம். அனைவரும் சேர்ந்ததுதான் ஒரு சமூகம். ஆனால் இவர்கள் எப்படி பிரிக்கிறார்கள்? மத்திய ஆசியாவிலே இருந்து புறப்பட்டு இந்தியாவின் வடமேற்கில் பஞ்சாபிலே வந்து தங்கியவர்கள்தான் இந்த ஆரியர்கள். அந்த ஆரியர்கள்தான் இந்த பிராமணர்கள். எனவே இவர்கள் வேறு, நாம் வேறு. எந்த வகையிலும் பண்பாடு, கலாச்சாரம் என்று எந்த வகையிலும் இவர்களும் நாமும் ஒன்று அல்ல என்றுதான் பேசுகிறார். நண்பர்களே, மத்திய ஆசியாவிலே இருந்து அந்த காலச்சூழலில் இவர்களே சொல்கிறார்கள், கிமு 1500ஆம் ஆண்டு அந்த நேரத்தில் தான் இவர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து புறப்பட்டார்கள் என்றால், கிமு 1500 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 3500 ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய ஆசியாவிலே இருந்து ஒரு கூட்டம் புறப்பட்டு இந்தியாவில் நிலை கொள்வதற்கு வருகிறது என்றால் யோசித்து பாருங்கள். அவ்வளவு நெடிய தூரம் அவர்கள் எப்படி பயணித்தார்கள், எப்படி வந்தார்கள்? சரி, மத்திய ஆசியாவிலே இருந்து 3500 ஆண்டுகளுக்கு முன்னாலே மேற்கு பஞ்சாபில் வந்து நிலை கொள்ளுகிற வரையில் அவர்கள்தான் ஆரியர்கள் என்று சொல்கிறீர்களே, இந்த மத்திய ஆசியாவிலிருந்து வழிநெடுக வந்தார்களே, அவர்கள் விட்டு விட்டு வந்த ஆதாரங்கள் எவை? இன்றைக்கு தமிழ் சான்றோர்கள் கீழடி ஆராய்ச்சியை செய்து சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் முற்பட்ட நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்று நிரூபிப்பதற்கு முனைகிறீர்கள் அல்லவா? அதுபோல் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் புறப்பட்டிருந்தால் புறப்பட்ட இடங்களிலெல்லாம் ஏதாவது ஒரு சுவடு, ஒரு தடயம் இருந்திருக்க வேண்டுமல்லவா? இல்லை. அதனாலேதான் பிராமண ஆதிக்கத்தினால்
சொல்லொணா துயரங்களை அனுபவித்தவர்கள் நாங்கள் என்று பேசிய அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார். படையெடுத்து மத்திய ஆசியாவிலே இருந்து இந்தியாவில் வந்து நிலை கொண்டவர்கள் ஆரியர்கள் என்று சொல்வதற்கு ரிக்வேதத்தில் ஒரு எழுத்தை கூட உங்களால் காண முடியாது என்று அம்பேத்கரே சொல்கிறார். இதைவிட ஒரு வரலாற்று பொய் வேறு எதுவுமே இருக்க முடியாது. இது ஒரு வரலாற்று பொய், திரும்ப திரும்ப சொல்லி நிலைநிறுத்த முயலுகின்ற ஒரு மிக மோசமான பொய். விவேகானந்தரும் இதைத்தான் சொல்கிறார். யார் ஆரியன்? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பண்பாட்டினுடைய அடிவேரை நீங்கள் அகன்று பார்த்தால் தெரியும். ஒரே பண்பாடு. அந்த பண்பாட்டின் பெயர்தான் சனாதனம். நான் என்ன சொல்கிறேன், இந்த சனாதனம் பற்றி பேசுபவர்களுக்கே புரிதல் இல்லை. சனாதனம்தான் தீண்டாமையை கொண்டு வந்தது, சனாதனம்தான் பெண்ணடிமையை கொண்டு வந்தது, சனாதனம்தான் சாதிகளை கொண்டு வந்தது, சனாதனம்தான் உயர்வு தாழ்வை கற்பித்தது என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கும் சனாதனம் என்றால் என்ன என்று தெரியாது. அதுதான் உண்மை. நான் ஒரு இந்துவாக இருக்கிற நிலையில் என் இந்திய பண்பாட்டை, இந்து பண்பாட்டை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தின் பார்ப்பட்டு நான் வேதங்களை வாசித்திருக்கிறேன். நீங்கள் 108 உபனிஷதங்கள் இருக்கின்றன என்றால் அவற்றில் பெருமைக்குரியதாக போற்றப்படுகிற 13 உபனிஷதங்களையும் நான் வாசித்திருக்கிறேன். நான் மிக தெளிவாக கேட்கிறேன், எந்த ஒரு உபனிஷதத்திலாவது சாதி குறித்து, அந்த சாதியின் பார்ப்பட்ட உயர்வு தாழ்வு குறித்து ஒரு சொல், நான் ஒரு வரி கூட அல்ல, ஒரு சொல் இருக்கிறதா எனக்கு நீங்கள் எடுத்து காட்டுங்கள். பாரதியை ஏற்றுக்கொண்டு கனகசுப்புரத்தினம் பாரதி தாசனானார். தாசன் என்றால் அடிமை. நான் பாரதிக்கு அடிமை என்றான். திராவிடர் கழகத்திலே இருந்த பட்டுக்கோட்டை அழகிரியிலிருந்து அன்பழகன் வரையில் திராவிட இயக்கத்தில் ஈடுபடுத்திக் கொண்ட நீங்கள் தாசன் என்று பெயர் வைத்துக் கொள்வது நியாயமா என்று கேட்டார்கள். நான் அப்படித்தான் வைத்துக் கொள்வேன். பிராமணர்களுக்கு எதிராக வசைபாடுவதற்கென்றே குறிஞ்சி திட்டு என்று ஒரு காப்பியத்தை கொடுத்து விட்டு போன அந்த மனிதன் வாழ்நாள் முழுவதும் பாரதியார் என்று பெயர் சொல்லி அழைத்ததில்லை. எந்த இடத்தில் பேசினாலும், எந்த மேடையில் பேசினாலும் ஐயர் என்றுதான் சொல்லுவார். ஐயர் சொன்னார், ஐயர் செய்தார் என்று பேசுவார். புதிய உருவத்தை கொடுத்தது யார்? புதிய உள்ளடக்கத்தை தந்தது யார்? பாரதி என்ற பிராமணன் தான். தமிழிலேயே முதல் சிறுகதையை எழுதியவன் யார்? இன்று வரை பட்டிமண்டபம் நடக்கிறது. வேண்டுமானால் சுகி சிவத்தை வைத்துக்கொண்டு மணிகண்டனும் மோகன சுந்தரமும் ஒரு பட்டிமன்றம் நடத்துங்கள். யார் எழுதியது? முதலில் எழுதியது பாரதி தான். பாரதி எழுதிய சிறுகதை தான் முதலில் சிறுகதை வடிவத்தையே தமிழுக்கு கொண்டு வந்து சேர்த்தது என்று ஒரு பக்கமும், இல்லை இல்லை, பாரதியோடு புதுச்சேரியிலே இருந்த வாவேசு ஐயர் தான் குளத்தங்கரை அரசமரம் என்று எழுதினாரே, அதுதான் தமிழில் வந்த முதல் சிறுகதை. இவாஞ்சலிஸ்டர்களின் கைக்கூலி, இடதுசாரிகளின் கைக்கூலி, நாத்திகர்களின் கைக்கூலியாக இந்த ஊடகங்கள் இருக்கிற காரணத்தினால இந்த இந்து சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. யோசிச்சு பார்க்கணும். வைரமுத்து ஆண்டாள் அவர்களை பற்றி எழுதினது ஒரு கட்டுரை அல்ல, 13வது கட்டுரை அது. தினமணி பத்திரிகையில ஊவேசா அவர்களை பற்றி, வள்ளுவரை பற்றி, வள்ளலாரை பற்றி, ஆண்டாளை பற்றி ஒவ்வொரு கட்டுரையிலும் நீங்க திட்டமிட்டு, there is method in madness னு சொல்வாங்க ஆங்கிலத்தில். உங்களுக்கு புரியறதுக்காக ஒன்று சொல்ல, நான் 13க்கு என்னால் மறுப்பு கட்டுரை, மறுப்பு ஆராய்ச்சி கட்டுரை என்னால் எழுத முடியும். அவ்வளவு கீழ்த்தரமான கட்டுரைகள். தமிழா, ஒவ்வொரு தமிழ் ஆளுமைகளும், ஒவ்வொரு இந்து ஆளுமைகளும்
அவர்களை பற்றி பொய்யை தவறான கருத்துக்களை பரப்புவதற்காக திட்டமிட்டு தினமணியில 13 கட்டுரைகள் எழுதினார். அதனாலதான் நாம் அவருக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய நிர்பந்தம். எவ்வளவு தூரம் பழிச்சுன்னு பொய் எழுதுறாருங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இந்த சனாதனவாதிகள் 4 விதமான மனித குறிக்கோள், சதுர்வித புருஷார்த்தம், தர்மார்த்த காம மோட்சம் என்று சொல்லுவார்கள். நீங்க கவனிச்சுக்கிட்டே வரணும். இவர்கள் எல்லாரும் இன்னைக்கு அவங்களுடைய குறிக்கோள் அடிப்படை சித்தாந்தம். அந்த என்ன பொறுத்தவரை இன்னைக்குமே நான் திமுகவா அதிமுகவா மதிமுகவா இப்படி நான் பார்க்கறதே இல்ல. இது எல்லாத்துக்கும் கீழே இருக்கிற வேறு ஹிந்து விரோத நாத்திகவாதம். அந்த வேற தாங்க வெட்டணுங்கிறேன். இதெல்லாம் கிளைகள், இதெல்லாம் கிளை. I'm not bothered about it. அது மாதிரி இன்றைய தினம் இந்த ஹிந்து சமுதாயத்தின் மீது இருக்கின்ற தாக்குதல் எந்த மாதிரி? ஹிந்து தமிழன் இல்ல, தமிழன் ஹிந்து இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னுலையும் பார்க்க முடியும். வைரமுத்து எழுதின கட்டுரைகள். அவர் எழுதுறாரு வள்ளுவரை பற்றி, இந்து சனாதனவாதிகள் தர்மார்த்த காம மோட்சம் என்று சொல்லுவார்கள், ஆனால் வள்ளுவர் மோட்சத்தை ஏற்கவில்லை. அதனால அவர் தர்மார்த்த காமம், அறம்பொருள் இன்பத்தோடு நிறுத்தி கொண்டார்னு. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், எவ்வளவு பெரிய பொய். அவருடைய முதல் அகராதி 10வது குறள் என்ன சொல்லுது? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேரார். மோட்சம் வந்துதான் வரலையா? வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அதானே முக்தி, மோட்சம். அந்த மோட்சத்துக்கு வழி என்னடா? அதையும் சொல்றாரு. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு. நண்பர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இந்த தமிழ் சமுதாயத்திற்கு சரித்திரம் வெறும் 160 வருஷம் நினைச்சு பரப்பின் இருக்கிற இந்த ஹிந்து விரோத திராவிட கும்பலிடமிருந்து இந்த ஹிந்து சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியமானது நமக்கு வந்தது. வள்ளுவருக்கு நான் இன்னும் சொல்றேன், டீடைல்டா போக முடியும், இன்னைக்கு தேவையில்லை, இன்னொரு நான் பார்த்துக்கிறேன். திருக்குறள் என்பதே ஹிந்து தர்ம சாஸ்திரங்களுடைய ஜூஸ் அப்ரிட்மெண்ட் ஆஃப் ஹிந்து சாஸ்திரா. வேற எதுவும். ஆனால் அதை பிரிக்கிறான். தமிழ் ஹிந்து மதம் இல்லைங்கிறான். இப்ப இந்த கர்நாடகத்தில் ஒரு தீய சக்தி ஒண்ணு லிங்காயத்து ஹிந்து இல்லைன்னு கொண்டு வந்திருக்கான் பாருங்க. காரணம் என்ன? இத்தாலிய அந்நிய கிறிஸ்தவ சோனியாவின் கைக்கூலியாக இருக்கின்ற சித்தராமையாட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இந்து சமுதாயத்தை ஒன்னொன்னா பிரிக்கணும். ஆனா இந்த மாதிரி கோரிக்கைகளுக்கு தேவையில்லாம போயிடும். இந்த கல்வியில வழிபாட்டு தலங்க நிர்வகிக்கிறத சிறுபான்மை சலுகைங்கிறது இல்லை, எல்லாரும் சமம்னு சட்டம் வந்துட்டா இந்த பிரச்சனையே வராது. இல்ல, when there is equality, where is the question of majority or minority? எல்லாரும் முன்னு வந்தாச்சுன்னா பெரும்பான்மை என்ன சிறுபான்மை என்ன? அதனால எவ்வளவு தூரம் நான் கேட்கிறேன், சிலப்பதிகாரத்தை ஏற்காதவன் தமிழனா? சிலப்பதிகாரம் தான் முதல் தமிழ் காப்பியம், தமிழ் முதல் காப்பியம். ஏன்னா ராமாயணம் கூட வழிநூல், முதல் நூல் இல்ல. சிலப்பதிகாரம் முதல் நூல் தமிழுக்கு. அந்த சிலப்பதிகாரத்திலேயே தமிழ் சமுதாயம் ஹிந்து சமுதாயம் மாத்திரமல்ல, தமிழ் சமுதாயம் இது வேதங்கள் பிறந்த நாடு தமிழ்நாடு, வேதங்கள் வளர்ந்த நாடு. சிலப்பதிகாரத்துல கோவலனுக்கும் கண்ணைக்கும் எப்படி திருமணம் நடந்தது என்று இளங்கோவடிகள் என்ன சொல்லுகிறார்? வானத்து விண்மீன் தகையாளை கோவலன் மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட தீவலம் செய்வது காண்பார்க்கன் நோன்பு என்னை. இன்னைக்கு எழுதினதா? ஆனா எல்லாரும் இந்த தீகா ஈவேராவில இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? தமிழனுக்கு சரித்திரமே ஜியு போப்பும் கால்டுவெல்லும் தமிழ்நாட்டில் கால் வச்சதுக்கு அப்புறம் தான். 1840க்கு முன்னாடி தமிழனுக்கு சரித்திரம் இல்லை. நீங்க திட்டம் தெரியல, நல்ல வேலையா சொல்றேனா? அட்மின் செய்ததுதான் எனக்கு உடன்பாடு இல்லை, நான் வெளிப்படையா சொல்லியிருக்கேன். அதனாலதான் அதை நான் டிலீட் பண்ணது மட்டும் இல்ல, அட்மினே எடுத்துட்டேன்.